இன்னைக்கு நம்மளுடைய குழந்தைங்க நல்லா படிக்கணும், நல்லா அச்சீவ் ஆகணும்னு சொல்லி நம்மளுடைய கவர்மெண்ட் எவ்வளவோ நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. புத்தகத்துல இருந்து உணவாகட்டும், செப்பல், ட்ரெஸ், போக்குவரத்து, லேப்டாப், இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துல கவனம் செலுத்தாம இருக்கிறதுனால பெண் குழந்தைங்க ரொம்ப முக்கியமா நிறைய ஆரோக்கிய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. அதுதாங்க நம்மளுடைய டாய்லெட் ஹைஜீன். பெண் குழந்தைங்களுக்கு போதுமான அளவு டாய்லெட் இல்லாம இருக்கிறதுனால யூரினரி இன்ஃபெக்ஷன்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு குழந்தை இன்மை வரைக்கும் இதனால ஏற்படுறது அப்படிங்கறதா உண்மையான விஷயம். நிறைய குழந்தைங்க பாத்தீங்கன்னா வீட்டுல வச்சு யூரின் போறாங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல போறதே இல்ல. கிட்டத்தட்ட 8 மணி நேரம் இப்படி யூரின் கண்ட்ரோல் பண்ணா என்னங்க அவங்க உடல் நலம்? இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா நாளடைவுல அவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும். அதே மாதிரி ஃப்ரீயா நாப்கின் கொடுக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் அதை சேஞ்ச் பண்றதுக்கான ஒரு இடத்த இருக்கா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. கிட்டத்தட்ட 4 மணி நேரத்துக்கு ஒருக்கா நம்ம கண்டிப்பா நாப்கின் மாத்தணும் அப்படிங்கறதா உண்மையான விஷயம். ஆனா கிட்டத்தட்ட 8 மணி நேரம் ஒரே நாப்கினை பயன்படுத்தும் போது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ல இருந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், யூரினரி இன்ஃபெக்ஷன் போன்ற பல பிரச்சனைகள் பெண் குழந்தைகளுக்கு தாக்குது. இதனால அவங்க உடல்நல கோளாறுகளுக்கு ஆளாகி ஹாஸ்பிட்டல்ல தான் போய் இருக்க வேண்டிய நிலைமைக்கு ஆளாகுறாங்க. அதனால எல்லா விஷயத்திலையும் கவனம் செலுத்தக்கூடிய நம்மளுடைய கவர்மெண்ட் இந்த டாய்லெட் அப்படிங்கிற விஷயத்திலையும் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை உங்களுக்காக நான் ஷேர் பண்றேன். இதை நிறைய பேருக்கு நீங்க சென்ட் பண்ணுங்க. நம்மளுடைய குழந்தைங்களோட உடல் நலம் நமக்கு ரொம்பவே முக்கியம். அதே மாதிரி பெற்றோர்கள் உங்க குழந்தைங்க ஸ்கூல் முடிச்சு வராங்களா, அவங்க தண்ணி குடிக்கிறாங்களா, யூரின் போறாங்களா, நல்லா சாப்பிடுறாங்களான்னு கேளுங்க. சோ இத பத்தி உங்களுடைய கருத்துக்களை நீங்க கண்டிப்பா நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம டாக் ஆஃப் த டவுன் சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.